பிரைஸ் காட். இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். இந்த காலை வேளையில நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இரட்சகராய் இருக்கிறார். இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்கு இயேசுவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆதாம் ஏவாள் செய்ததான பாவம், முற்பிதாக்கள் செய்ததான பாவம், இஸ்ரவேல் சனத்தின் கோத்திரங்கள் செய்ததான பாவம் என்று சொல்லி, பாவத்தினாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த உறவானது அற்றுப்போன நிலையில இருந்தது. அந்த அற்றுப்போன உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்கும் இந்த முழு உலகத்தை காப்பாற்றுவதற்கும் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்த போதுதான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார், இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்காக. இந்த ரட்சிப்பு என்கிறதான வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்றால், மீட்கப்படுவதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவர் நம்மை மீட்கும்படியாய் வந்திருக்கிறார், நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அன்றைக்கு சகேயனுடைய வீட்டிற்கு இயேசுவானவர் கடந்து போனார். இயேசுவானவர் கடந்து போய் அங்கே சகேயுவை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, இவனும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். அப்ப ரட்சிப்பை கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, தம்முடைய சொந்த ஜனமாக முற்பிதாக்களுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில அந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், உங்களை அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா அழுக்கு, எல்லா அக்கிரமங்கள், எல்லா வியாதிகள், எல்லா விதமான கிரியைகளுக்கும் கர்த்தர் உங்களை நீக்கி உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை நம்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இரட்சகர் ஆண்டவரே, இந்த முழு உலகத்தை ரட்சிக்க வந்த எங்கள் தேவ ஆட்டுக்குட்டியை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தை எப்படி ஆண்டவரை காப்பாற்ற வந்தீரோ, அதே போல் எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் இருக்கிற எல்லா காரியங்கள், எல்லா விதமான விபத்துகள், ஆபத்துகளில் இருந்து நீரே எங்களை காப்பாற்றுங்க, மீட்டுக் கொள்ளுங்க. மீட்பை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபங்கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.